السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இதே மாதிரி ரபிஉனில் அவ்வல் மாதத்தில் 1400 வருடங்களுக்கு முன்னால அகிலத்தார்களுடைய நிம்மதிக்காக வேண்டி, சந்தோஷத்துக்காக வேண்டி, விமோசனத்துக்காக வேண்டி, வெற்றிக்காக வேண்டி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா கடைசி ரசூல, கடைசி நபி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா தபாரக்கல்லதி அன்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا. அந்த அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவன், அவன் பெரியவன், அவன் முழு அகிலத்தார்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக வேண்டி அவனுடைய அடிமையாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு சில தஃப்சீருடைய உலமாக்கள் என்ன சொல்றாங்கண்டா, லியகூன லில் ஆலமீன நதீரா, ரப்புல் ஆலமீன் எத்தனை உலகங்களை இந்த பிரபஞ்சத்துல யூனிவர்ஸ்ல படைத்திருக்கிறானோ அந்த எல்லாம் உலகங்களுக்கு அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினான் என்பதாக. எனவே பூமி மட்டுமல்ல, எர்த் என்று சொல்லக்கூடிய இந்த பூமி மட்டுமல்ல, ஏன் எத்தனை பிளானட்ஸ் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த யூனிவர்ஸ்ல எத்தனை கோள்கள் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறானோ, ஒரு நாள் வரலாம், அந்த நாள்ல சொல்லலாம் சில மக்கள் இந்த உலகத்தை விட்டுட்டு
புளூட்டோல போய்த்து வாழ்றாங்க, நெப்சூன்ல போய்த்து வாழ்றாங்க, செவ்வாயில போய்த்து வாழ்றாங்க. அப்படிதான் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு அப்ப யாரு நபி, அவர்களுக்கு யாரு ரசூல்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ரசூலாக இருப்பாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிசாலத்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட நுபுவத்தை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த காலத்துல இருந்த எல்லாத்துக்கும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புல தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் அனுப்பினான். மனிதர்கள் மாத்திரமல்ல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜின்களுக்கும் யார் இறுதியான ரசூல், யார் இறுதியான நபி? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல ஒருவர் இருந்தார். அவருடைய பேர் சவாத் இப்னு காரிப். சவாத் இப்னு காரிப் அவருக்கு ஒரு ஜின் தோழர் இருந்தார். அவர் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை தழுவிக்கல, ஒரு ஜின் தோழர். அவரே சொல்லுவார், நான் எத்தனையோ என் நண்பர்களுக்கு கொஞ்சம் சோம் இல்லாம போனா என்னுடைய ஜின் தோழரின் மூலமாக எத்தனையோ பேருக்கு சிகிச்சை செஞ்சிருக்கிறேன். ஒரு நாள் நான் தூங்கி கொண்டிருக்கிறேன், என் ஜின் தோழர் எனக்கு தூங்குறதுக்கு இடம் கொடுக்கிறார் இல்ல, என்னைய அதட்டி கொண்டே இருக்கிறார். 2வது நாளும் அதுதான், 3வது நாளும் அதுதான். என்ன, மதீனால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறாங்க, நீங்க உடனடியாக தயாராகுங்க, அந்த ரசூலை பேய்த்து, அந்த நபியை பேய்த்து கடைசி ரசூலாக ஏற்றுக்கோங்க. யாரு தாவத் கொடுக்கிறது? ஒரு ஜின்ன வச்சு அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா தாவத் கொடுக்க வைக்கிறான். எனவே சவாத் இப்னு காரிப் அவர் என்ன செய்யறாரு, இந்த ஜின்னுடைய பிரச்சனையை தாங்கிக் கொள்ளலாம கூட்டாளி ஜின் என்ன செஞ்சாங்க, பிரயாணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மதீனாக்கு வாராங்க சந்திப்பதற்காக வேண்டி. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் வஹ்யின் மூலமாக அனுப்பினான். இதுக்கு முன்னால கண்டதே கிடையாது. எப்ப சவாத் இப்னு காரிப் வாராங்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழும்புறாங்க, சவாத் இப்னு காரிப் வாங்க, உங்களையே தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. அவர் வரக்கொலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ந்து, நான் சில கவிதைகளை படிச்சுதான் இஸ்லாத்தை தழுவணும் என்று நினைக்கிறார். அதனுடைய கடைசிக்கு செல்றார், குன்லி ஷஃபீஅன் யௌம லா து ஷஃபாஅத்தின் சிவாக பிமுக்னின் அன் சவாத் இப்னு காரிபின். யா ரசூலல்லாஹ், குன்லி ஷஃபீஅன் யௌம லா து ஷஃபாஅத்தின், அந்த கியாமத்துடைய நாள் யாருக்குமே ஷிஃபாரி செய்ய முடியாத நாளாக இருக்குமோ, அந்த நாள்ல யா ரசூலல்லாஹ் நீங்க அன் சவாத் இப்னு காரிபின், சவாத் இப்னு காரிப் ஆகிய எனக்கு நீங்க கியாமத்துடைய நாள்ல ஷிஃபாரி செய்யுங்க யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்றாங்க. அதோட கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வாராங்க. யாரு காரணம்? அல்லாஹ் ஒரு ஜின்ன காரணமாக வைக்கிறான். சூரத்து ஜின் என்றே அல்லாஹ் ஒரு சூரா ஒன்றே இறக்கிறான். அந்த சூரால் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ஜின்கள் இஸ்லாத்தை தழுவின சம்பவத்தை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். குல் ஊஹிய இலைய أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا. அந்த குர்ஆன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃப்ல இருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல குர்ஆன தொழுகையில ஓதுறாங்க. ஜின்கள் அதை கேட்டுக்கொண்டு இஸ்லாத்தை தழுவின சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே மனிதர்களுக்கு மாத்திரம் அல்ல, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ஜின்களுக்கும் ஒரு ரசூலாக, நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் அனுப்பினான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மிருகங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நுபுவத்தை ஏற்றுக்கொண்டுச்சு. ஒரு நாள் ஒரு காட்டரபி வாரார். வந்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால வாராங்க. ரசூலுல்லாஹ் தாவத் கொடுக்கறாங்க, இஸ்லாத்தை தழுவுங்களே. அவர் என்ன செஞ்சாருண்டா, அவருடைய ஆடையில கை ரொம்ப விசாலமாக இருந்துச்சு, அதுக்குள்ள ஒரு உடும்பு ஒன்று இருந்துச்சு. உடும்பு, அந்த உடும்பு அப்படியே கீழே போட்டுட்டார். லா ஊமினு ஹத்தா ஆமன ஹாதா தப், இந்த உடும்பு ஈமான் கொள்ளாத வரை நான் ஈமான் கொள்ள மாட்டேன் என்பதாக சொன்னாங்க. நீங்க உண்மையான ரசூல் நபி என்றா இந்த உடும்பு ஈமான் கொள்ளணும், அப்பதான் நானும் ஈமான் கொள்ளுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உடும்பை பார்த்து தெளிவாகவே கேட்டாங்க, மன் தஅபுத் யா பப், ஏ உடும்பே நீங்க யாரை வணங்குறீங்க? மன் ஃபிஸ் ஸமாஇ அர்ஷுஹு ومن في الأرض سلطانه ومن في البحر سبيله ومن في الجنة نعيمه ومن في النار عقابه. எவனுடைய ஆட்சி அர்ஷ்ல இருக்குதோ,
எவனுடைய பாதை, எவனுடைய ஆட்சி பூமியில இருக்குதோ, எவனுடைய பாதைகள் கடல் இருக்குதோ, எவனுடைய நிஅமத்கள் சொர்க்கத்தில் இருக்குதோ, எவனுடைய அதாபுகள் நரகத்தில் இருக்குதோ, அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை தான் நான் ஏற்றுக்கொள்றேன் என்பதாக உடும்பு சொல்லிச்சு. அதோட கேட்டாங்க, மன் அன, நான் யார்? أنت رسول رب العالمين وخاتم النبيين فقد أفلح من صدقك وقد خاب من كذبك. நீங்க தான் கடைசி ரசூல், நீங்க தான் கடைசி நபி. யாரெல்லாம் உங்களை உண்மைப்படுத்தினாங்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள், யாரெல்லாம் உங்களை பொய்ப்படுத்தினார்களோ அவர்கள் வீணாக போனார்கள். யாரு பேசுறது? ஒரு உடும்பு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேச வைக்கிறான். உயிர் உள்ள பொருட்கள் மாத்திரமல்ல, உயிர் உள்ள மிருகங்கள், மனிதர்கள், ஜின்கள் மாத்திரமல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நீங்க மக்காக்கு இப்ப போனாலும் ஒரு மஸ்ஜித் ஒன்று இருக்குது, மஸ்ஜிது ஷஜரா என்பதாக, மரத்துக்குரிய மஸ்ஜித். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒருவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவத் கொடுக்கறாங்க. அவர் சொன்னார், நீங்க ரசூல் என்று சொல்றதுக்கு அத்தாட்சி என்ன, என்ன சாட்சி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரலால சைக்கின செய்றாங்க ஒரு மரத்துக்கு. அந்த மரம் வேறு கலண்டு அப்படியே ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து ரசூலுல்லாஹ்வை சாட்சி சொல்லிச்சு. அஷ்ஹது அன்னக ரசூலல்லாஹ், அஷ்ஹது அன்னக ரசூலல்லாஹ், அஷ்ஹது அன்னக ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் விரலால் இப்படி காட்டுறாங்க, அப்படியே பெய்த்து அந்த பூமிக்குள்ள அப்படியே அந்த வேறு பெய்த்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முழு படைப்புகளையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புல தான் முஹம்மதுல் முஸ்தபா, அஹ்மதுல் முஜ்தபா, சையதுல் கௌனைன், ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கடைசி நபியாக, கடைசி ரசூலாக அல்லாஹ் அகிலத்தார்களுக்கு அனுப்பினான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கக்கூடிய நாள்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல அற்புதங்கள், அந்த விடயங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனா ஆச்சரியமான விஷயம், ஒரு நாள் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மடியில வச்சு கொண்டிருக்கிறாங்க, கை குழந்தையாக. ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நான் மடியில வச்சு கொண்டிருக்கிறேன், அப்படியே மேனால ஒரு மேகம் ஒன்று வந்துச்சு. அந்த மேகத்தின் மூலமாக ரசூலுல்லாஹ் அப்படியே கவர் ஆகிட்டாங்க, மூடப்பட்டாங்க. எனக்கு ஒன்றுமே விளங்கல்ல, எனக்கு யார் யாரோ பேசுற சத்தங்கள் கேட்குது என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் எத்தனை நபிமார்கள் அனுப்பினானோ அந்த ஒவ்வொரு நபிமார்களுடைய தன்மைகளை இந்த குழந்தைக்கு கொடுங்கோ என்பதாக சொல்லப்பட்டுச்சு. ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஷீஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், தானியல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், எத்தனை நபிமார்களோ இந்த நபியுடைய இந்த தன்மை, இந்த நபியுடைய இந்த தன்மை, இந்த நபியுடைய இந்த தன்மை, இதெல்லாம் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தூஃபு, இவரை எடுத்து முழு உலகத்திலையும் தவாஃப் பண்ணுங்க, இவரின் மூலமாக அல்லாஹ் முழு உலகத்துக்கும் ஹிதாயத்தை கொடுக்க போறான். வகமிஸூஹு ஃபீ அக்லாகின் நபியீன், நபிமார்களுடைய சிஃபாத்கள்ல, தன்மைகள்ல இவரை மூழ்கடிக்க வைங்க என்பதாக சொல்லப்பட்டுச்சு. எல்லா நபிமார்களுடைய தன்மைகளை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தந்தார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எந்த நபியை ஃபாலோ பண்ண கூடியவருக்கும் சொல்ல முடியாது நான் எங்கட நபி தான் சிறந்தவர், இல்ல இல்ல எங்கட நபி தான் சிறந்தவர். ஏன்? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமார்களுடைய சிஃபாத்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ள அல்லாஹ் ஆக்கிட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுதான் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஃபஅஹ்ஸன மின்க லம் தரகத் ஐனுன் வஅஜ்மல மின்க லம் தலிதின் நிசாஉ خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء. யா ரசூலல்லாஹ், உங்களைய விட ஒரு அழகான முகத்தை, ஒரு அழகான மனிதனை எந்த கண்ணும் கண்டிருக்காது யா ரசூலல்லாஹ். ருபையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, ருபையா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன் முஅவ்வித்
ருபையா பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, லவ் ரஐதஹு ரஐத ஷம்ஸ தாலிஆ, நீங்க அந்த ரசூலுல்லாஹ்வை பாத்தீங்கன்னா அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முகத்தை பாத்தீங்கன்னா நீங்க நினைப்பீங்க சூரியன் உதிச்சிருக்குது, அவ்வளவு பிரகாசமா இருப்பாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, கஅன்ன ஷம்ஸ் தஜ்ரி ஃபீ வஜ்ஹிஹி, சூரியன் அந்த ரசூலுல்லாஹுடைய முகத்துல ஓடுறத போல இருக்கும், அவ்வளவு பிரகாசமாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு நாள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவோட ஊசி ஒன்றை இரவலாக எடுத்து தைச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஊசி கீழே விழுந்துட்டு தேடுறாங்க, இருட்டுல தேடிக்கொள்ள இயலாம இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சது மட்டும்தான் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பிரகாசம் அந்த ஊசி அப்படியே மினுங்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டு அப்படியே கண்டுபிடிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஆயிஷா என்ன சிரிக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், நடந்தது இதுதான் என்பதாக சொன்ன. உங்களோட பிரகாசத்துக்கு என்ன இந்த ஊசியே என்ன மினுங்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டு. அதுதான் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, லஸவாஹிபு யூசுஃப லவ் ரஐனா ஜபீனஹு லஆஸர்னல் குலூப அலல் யதி. அந்த காலத்துல வாழ்ந்த யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட பெண்கள் அவங்கள 2 வரிசையாக வச்சு ஆப்பிள கையில கொடுத்து கத்திய கைய கொடுத்து நீங்க சுத்தமாக்குங்க என்று சொல்லி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள நடுவால் அனுப்பினா அழக பார்த்து மதி மயங்கி விரலை வெட்டி கொள்வாங்க. அவ்வளவு பசந்து யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அந்த காலத்துல வாழ்ந்த அந்த பெண்கள் ஏண்ட கணவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தா விரலை வெட்டுறதுக்கு பகரமாக உள்ளத்தை வெட்டு கொள்வாங்க, அவ்வளவு அழகானவங்க தான் ஏண்ட மாப்பிள்ளை என்பதாக சொல்றாங்க. உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹதீஸை வச்சு, அன அஸ்பஹ் வ அஹி யூசுஃப அம்லஹ், என்னுடைய அழகுக்கும் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமோட அழகுக்கு வித்தியாசம் சில வார்த்தைகள் மூலமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமோட பார்க்கிறதுக்கு பசந்தா இருப்பாங்க, ஆனா ரசூலுல்லாஹ்வை பார்த்தா அழகு கூடிக்கொண்டே போகும் என்பதாக சொல்றாங்க. உலகத்துல யாருதான் அப்படி இருக்கிறாங்க? யாரு சொல்றாங்க? அத மாதிரி யாருதான் இருக்கிறாங்க? யாருமே இல்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவ்வளவு ஒரு அழகான ஒரு மனிதனை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா கடைசி ரசூலாக, கடைசி நபியாக அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அனுப்புறான். وَأَجْمَلَ مِنْكَ لَمْ تَلِدِ النِّسَاءُ, யா ரசூலல்லாஹ், உங்களை விட ஒரு நல்ல வம்சம் பரம்பரை உள்ள குழந்தைய எந்த பெண்ணும் பெத்தெடுத்திருக்க மாட்டாங்க யா ரசூலல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அததான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, இன்னல்லாஹ தஹய்யரல் கபாயில் ஃபக்தாரல் அரப் ஃபதஹய்யரல் அரப் ஃபக்தார முதர் ஃபதஹய்யர முதர் ஃபக்தார குரைஷ் ஃபதஹய்யர குரைஷ் ஃபக்தார பனி ஹாஷிம் ஃபதஹய்யர பனி ஹாஷிம் ஃபக்தாரனி. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித சமுதாயத்திலிருந்து அரபிகள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அரபிகள்ல இருந்து முதர அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். முதர்ல இருந்து குரைஷ் என்ற கோத்திரத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். குரைஷ்ல இருந்து அல்லாஹ் பனு ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த பனு ஹாஷிம் என்ற குடும்பத்தில இருந்து அல்லாஹ் என்னைய கடைசி ரசூலாக தேர்ந்தெடுத்தான். எனவே உலகத்தில் ஆக சிறந்த வம்சம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சம் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹுலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின். ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லாம் குறைகளை விட்டும் பரிசுத்தமான நிலைமையில அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறார், எந்த குறையும் இல்ல சொல்றது, எந்த குறையும் இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுதான் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, சீரத்துல் முஸ்தஃபாலம் வருது, ஏனைய கிதாப்கள்ல வருது. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க வெளிவாசலுக்கு பேய்த்து வந்தா அதுக்கு போறவருக்கு ஒரு நல்ல வாசத்தை தவிர வேறொன்றுமே இல்லை யா ரசூலல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆயிஷா, உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹ் என்னுடைய உடம்பால வெளியாகக்கூடிய விடயங்களை பூமிக்கு அல்லாஹ் விழுங்க வச்சிருக்கிறான் என்பதாக சொன்னாங்க.
எனவே டாய்லெட் போனாலும் வாசமாக தான் இருக்கும், நாத்தமாக இருக்காது. உம்மு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சிறுநீரோட சம்பந்தப்பட்ட 2 சம்பவங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே. ஒன்று உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது பரக்கா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 2 பெண்களுக்கும் நடந்த நிகழ்வு என்ன? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வீட்டை சுத்தமாக்குறாங்க. ஒரு பானத்துல ஒரு குடிப்பானம் ஒன்று இருக்குது, எடுக்கிறாங்க, தாகமா இருக்குது, குடிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் போன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உம்மு ஐமன், நான் இரவேல சிறுநீர் கழிச்சிட்டு வச்சேன், அதை கொஞ்சம் பேத்து வீசுங்க. யா ரசூலல்லாஹ், நான் அதை குடிச்சிட்டேன் என்பதாக சொன்னாங்க. 2 பேருக்கும் அதில் அடைஞ்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வயித்துல எந்த வருத்தமும் வராது. உம்மு யூசுப் ஷிஃபா, அந்த பரக்கா ரலியல்லாஹு அன்ஹா இன்னொரு பேர் தான் உம்மு யூசுப், உங்களுக்கு ஷிஃபாவே ஷிஃபாதான் என்பதாக சொன்னாங்க. இதனுடைய கருத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய சிறுநீரை குடிக்க சொல்லல, யதார்த்தமாக இப்படி நடந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தைகளை பாவிச்சாங்க. ஷாஃபிஈ மذஹபுடைய உலமாக்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வராங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இரத்தம், ரசூலுல்லாஹ்வுடைய சிறுநீர் அதுவும் சுத்தம் தான் என்பதாக சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அதுதான் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் கப்பிங் செஞ்சு ரத்தம் குத்திட்டு ரத்தத்தை வீச சொல்றாங்க, அவர் அதை குடிச்சிட்டு வாரார். எனவே உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, இந்த ரசூலுல்லாஹுடைய கழிவுகள் இருக்குதே, இதை கூட அல்லாஹ் சுத்தமாக தான் வச்சிருக்கிறான். எனவே எந்த விதமான குறையும் இல்லை. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பால் குடியோடைய அமைப்புல மஹ்ரமியா திரிஞ்சு ஒரு நாள் கைலூலா தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்க ரசூலுல்லாஹுடைய வேர்வையை அப்படியே சேர்க்கிறாங்க. ஒரு சின்ன குப்பி ஒன்றுக்கு, சின்ன ஒரு பொட்டில் ஒன்றுக்கு முழிப்பு வருது. கேட்டாங்க, என்ன செய்றீங்க? யா ரசூலல்லாஹ், உங்களோட வேர்வை இருக்குது, எங்களோட அத்தரை விட வாசமா இருக்குது யா ரசூலல்லாஹ். அதான் பெரியார்கள் சொல்லுவாங்க, உன் पे कदमों पे चमक चांद सितारों पे नजर आए जिधर से वो गुजर जाए वही राह चमक जाए दमक जाए बने रौनक गुलजार. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பிரகாசத்துக்குரியவர், எவ்வளவு அழகானவர். அவர் இருக்கக்கூடிய இடத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணுமா? அவர் எந்த பாதையில நடந்து கொண்டு போறாரோ அந்த பாதை அவ்வளோ பிரகாசமாக இருக்கும், அவ்வளோ வாசமாக இருக்கும். அவ்வளோ பிரகாசம், அவ்வளோ வாசம். அவர் எந்த பாதையில போவாரோ அந்த பாதைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இவ்வளோ சிஃபாத்களோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட படை கோலத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய வம்சத்தை வச்சிருக்கிறான் என்பதாக யோசிங்க. எனவே எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உடம்பு இவ்வளோ பரிசுத்தமானதோ அந்த உடம்பால வெளியாகக்கூடிய அமல்கள் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கும் என்பதையாக யோசிங்க. உடம்பே இவ்வளோ பரிசுத்தம், அந்த உடம்பால வெளியாகக்கூடிய அமல்கள் எவ்வளவு பரிசுத்தமான அமல்களாக இருக்கும் என்பதை யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் வச்சுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட தன்மைகளை வச்சுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். யா ரசூலுல்லாஹ், நீங்க சொல்லுங்க, அந்த மக்கள் என்னைய நேசிக்கிறதாக இருந்தா, அல்லாஹ்வை நேசிக்கிறதாக இருந்தா உங்களைய ஃபாலோ பண்ண சொல்லுங்க, நான் அந்த மக்களை நேசிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய மஹப்பத் தேவையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அல்லாஹ் எல்லாம் பாதைகளை மூடிவிட்டான், ஒரே ஒரு பாதையை தான் திறந்து வச்சிருக்கிறான். அதுதான் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையீதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திறந்து வச்சிருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஒரு மனைவிக்கு தன்னுடைய கணவனுடைய கவர்ச்சி எடுக்க ஆசையா இருக்குது. என் கணவன் யாரையும் பார்க்க கூடாது, என்னைய மட்டும்தான் பார்க்கணும். அந்த கவர்ச்சி எடுக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க? கணவனுக்கு விருப்பமான சாப்பாடு, கணவனுக்கு விருப்பமான வாசம், கணவனுக்கு விருப்பமான கலர், கணவனுக்கு விருப்பமான ஆடை, கணவனுக்கு விருப்பமான நட உட பாவன எல்லாமே செஞ்சு கொள்வாங்க. ஏன்? உங்களுக்கு எதுல விருப்பம் இருக்குதோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அல்லாஹ்வுடைய கவர்ச்சி,
அல்லாஹ்வுடைய அட்டென்ஷன் என்னின் பக்கம் வரணுமா, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நட உட பாவன எதுவரை காட்டியும் எங்கள்கிட்ட வரலையோ அந்த அல்லாஹ்வுடைய அட்ராக்ஷன் எங்களின் பக்கம் வராது. அந்த அல்லாஹ் எங்களின் பக்கம் கவனம் செலுத்தணுமா, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நட உட பாவன செயல்கள் எல்லாமே எப்ப எங்கள்கிட்ட வருமோ அந்த அல்லாஹ் எங்களின் பக்கம் கவனம் செலுத்துவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தன்னுடைய உயிரை விட மேலாக கருதினாங்க. நாங்க சொல்லுவோம் தான், ஆனா ஒரு நாளும் செய்யறதுக்கு தயார் இல்ல. ரெண்டு சம்பவங்களை சொல்றேன். ஒரு ஆணுடைய சம்பவம், ஒரு பெண்ணுடைய சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துடைய செய்தி அப்துல்லா இப்னு ஸைத் பின் அப்தி ரப்பிஹி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வருவது. அப்துல்லா இப்னு ஸைத் பின் அப்தி ரப்பிஹி என்ற யார், அவர்தான் அதானுடைய விஷயத்துல கனவுல கண்டு முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்ன சஹாபி. எனவே அவர் தோட்டத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். மகன் ஓடிக்கொண்டு வாரார். யா ரசூலுல்லாஹ், என்னுடைய அருமை தந்தை ஒரு கவலையான செய்தி. என்ன வாப்பா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க என்பதாக சொன்னார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த நேரத்துல அப்துல்லா பின் ஸைத் பின் அப்தி ரப்பிஹி ரலியல்லாஹு அன்ஹு கைகளை தூக்குறாங்க. யா அல்லாஹ், இவ்வளோ காலம் என்னுடைய கண்கள் ரசூலுல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருந்து அந்த ரசூலுல்லாஹ்வை ஃபாலோ பண்ணி கொண்டே இருந்தேன். யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகினதாக செய்தி வந்துச்சு. ரசூலுல்லாஹ்வை பார்க்காத கண்கள் எந்த பிரயோசனமும் இல்லை. யா அல்லாஹ், கைகளை கீழே போடுறாங்க. அல்லாஹ் கண் பார்வை எடுத்துட்டான். ரசூலுல்லாஹ்வை பார்க்காத கண்கள் என்னத்துக்கு? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது வச்சிருந்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சுமைரா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்மணி உஹுதுடைய யுத்த நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, செய்தி வருவது உங்களோட கணவன் ஷஹீதாகிட்டார். இரண்டாவது செய்தி வருவது உங்களோட சகோதரர் ஷஹீதாகிட்டார். மூணாவது செய்தி வருவது உங்களோட 2 மகன்மார்களும் ஷஹீதாகிட்டாங்க. இவட ஒரே ஒரு கேள்வி, ரசூலுல்லாஹ் சும்மா இருக்கிறாங்களா? ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கிறாங்களா? சொன்னாங்க, ஹுவ பிகைர், ரசூலுல்லாஹ் சுகமா இருக்கிறாங்க. அரூனிஹி ஹத்தா அந்துரஹு, எனக்கு கொஞ்சம் அந்த ரசூலுல்லாஹ் போய்த்து காட்டுங்க. அந்த ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இருக்கிறத நான் காணாத வரை எனக்கு நிம்மதி இல்லை என்பதாக சொன்னாங்க. மாப்பிள்ள ஷஹீத், சகோதரர் ஷஹீத், 2 மகன்மார்கள் ஷஹீத், ஆனா ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்தா எனக்கு நிம்மதிதான். அப்படியே கொண்டு போய்த்து தூரத்துல காட்டுறாங்க. பார்த்த உடனே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, என்ன சொல்றாங்க? குல்லு முசீபத்தின் பஅதக ஜலல். யா ரசூலல்லாஹ், எனக்கு எவ்வளோ முசீபத்கள், எவ்வளோ சோதனைகள், உங்களைய பார்த்த உடனே அல்ல எல்லா முசீபத்கள் பெய்த்துட்டு யா ரசூலல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கணவன் திரும்பி வர இல்ல, மகன் திரும்பி வர இல்ல, சகோதரர் திரும்பி வர இல்ல, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறாங்க. என்ன முசீபத் எல்லாம் பெய்த்துட்டு ஏன் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறது என்னைய விட, என் கணவனை விட, என் சகோதரரை விட, என் புள்ளையில விட எனக்கு ஆக விருப்பமானது என்பதை காட்டினாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது அந்த காலத்துல சஹாபாக்களுக்கு ஆண்களும் தான் பெண்களும் தான் அவர்களுடைய உள்ளத்துல ரசூலுல்லாஹ்வை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி இருந்த மஹப்பத். யோசிங்க, இவ்வளவு மஹப்பத் உள்ளவர்கள் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எடுத்து நடக்க மாட்டாங்களா என்று யோசிங்க. تعصي الإله وأنت تظهر حبه هذا لعمري بالقياس لبديع لو كان حبك صادقا لأطعته إن المحب لمن يحب مطيع. நாங்க ஒவ்வொருத்தரும் சொல்றோம் ரசூலுல்லாஹ்வோட முஹப்பத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா யாரோட முஹப்பத் வைப்பாங்களோ அடிப்படை என்ன? அவரை தான் ஃபாலோ பண்ணுவார் என்பதுதான் உலகத்துடைய அடிப்படை. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனா கேட்டா சொல்றோம் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் என்ற உள்ளத்தில் இருக்குது என்பதாக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய முன்மாதிரிகள் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். குர்ஆன்ல தெளிவாகவே சொல்றானா இல்லையா? لقد كان لكم في رسول الله أسوة حسنة. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட வாழ்க்கையில
உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகளை நாங்க வச்சிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்தில் ஒருத்தர் வாழக்கூடிய நேரத்துல ஒரு வாப்பாவாக வாழலாம், ஒரு மகனாக வாழலாம், ஒரு சகோதரராக வாழலாம், ஒரு அயல் வீட்டுக்காரராக வாழலாம், ஒரு குடும்பத்தாராக வாழலாம், ஒரு குடி மனிதன், ஒரு அரசனுக்கு கீழே வாழக்கூடியவராக வாழலாம், ஆட்சியாளராக இருக்கலாம். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெச்சே இருக்கிறான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அந்த அழகிய முன்மாதிரிகளை தேடி நாங்க எடுத்து நடக்கிறது இருக்குதே, இதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கிட்டால் எதிர்பார்க்கிறான். அந்த ரசூலுல்லாஹுடைய அழகிய முன்மாதிரி அடிப்படையான விஷயம்தான் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அழகிய பண்புகள், அந்த அழகான அஹ்லாக். அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு 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 உம்மக்கு ஒரு மகன் எப்படி இருக்கணும் அதையும் படிச்சு தந்துதான் இருக்கிறாங்க. பிறந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யதீமாக தான் பிறந்தாங்க. 5-6 வயசுல தாய் வஃபாத் ஆகிட்டாங்க. ஆனா பால் கொடுத்த ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எப்ப ரசூலுல்லாஹுடைய மஜ்லிஸ்க்கு வந்தாங்களோ ரசூலுல்லாஹ் எழுமினாங்க, ஒரு விரிப்பொண்டு விரிக்கிறாங்க, கட்டி அணைக்கிறாங்க, முத்தம் கொடுக்கறாங்க, உட்கார வைக்கிறாங்க, கண்ணியமாக பேசுறாங்க. சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, இது யாருடா, புதுசா வந்த ஒரு பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் இப்படி செய்யறாங்க. அப்பதான் கேள்விப்படுவது பால் கொடுத்த உம்மா என்பதாக. ஒரு பால் கொடுத்த தாய்க்கே இவ்வளவு கண்ணியம் என்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யோசிங்க, உண்மையான தாய் உடைய விஷயத்துல ரசூலுல்லாஹ் எவ்வளவு முன்மாதிரியாக இருப்பாங்க. அததான் முழு உலகத்தை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த மஜ்லிஸ்லயும் நாங்க எத்தனை பேர் ஹஜ் உம்ரா செஞ்சிருக்கிறோம் என்று தெரியா. ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ரிவாயத், யாரு தன்னுடைய தாய் தந்தர்களை இரக்கமாக பார்ப்பாங்களோ ஹஜ் உம்ராவுடைய கூலி அல்லாஹ் தாரான். ஒருத்தர் கேட்கிறார், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பார்த்தா? ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை விடுத்தம் பார்த்தாலும் அல்லாஹ் அந்த ஒவ்வொரு விடுத்தமும் அவ்வளவு கூலிகளை தாரான். எனவே காபா எங்க இருக்குது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வீட்டுக்குள்ள இருக்குது. சொர்க்கம் எங்க இருக்குது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வீட்டுக்குள்ள இருக்குது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்க இருக்குது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வீட்டுக்குள்ள இருக்குது. ரிலல் வாலிதி ஃபி ரிலல் ரப்பி ஃபி ரிலல் வாலிதி வ சுஹ்து ரப்பி ஃபி சுஹ்தில் வாலிதி. வாப்பாவுடைய பொருத்தத்துல அல்லாஹ்வுடைய பொருத்தம், வாப்பாவுடைய கோபத்துல அல்லாஹ்வுடைய கோபம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உம்மா வாப்பாவோட எப்படி நடந்து கொள்ளணும்? ரசூலுல்லாஹ் ஒரு உஸ்வா ஹசனா, ஒரு முன்மாதிரியாக முழு உம்மத்துக்கும் அல்லாஹ் காட்டுறார். அதே மாதிரி தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மனைவிமார்களோடு எப்படி நடந்து கொண்டாங்க? எவ்வளவு ரிவாயாத்கள் இருக்குது, எவ்வளவு ரிவாயாத்கள் இருக்குது. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய சஹீஹான ரிவாயத், இரக்கமாக பாசமாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒரு அயல் வீட்டுக்காரர் இருந்தார், பர்ஷியன் என்றா பாரசி நாட்டை சேர்ந்தவர், பர்ஷியன். அவர் ஒரு சுப்பொண்டு செய்வாரு, நல்ல ருசியா இருக்கும். நாங்களும் அப்படிதான், எங்க சரி ஒன்றை குடிச்சிட்டு வந்தா எப்படி வந்து சொல்லுவோம், ஜாய் சுப்பொண்டு செல்லி வேலை இல்லைன்னு சொல்லுவோம். எனவே வளமையாக ரசூலுல்லாஹ் குடிக்கிறது தான். ஒரு நாள் என்ன நினைச்சு அவர் சொன்னார், யார் சொல்ல உங்களோட சூப் ரெடியா இருக்குது சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என் வைஃபையும் எடுத்துக்கொண்டு வரவா? யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சொன்னாங்க, இல்லை யார் சொல்ல உங்களுக்கு மட்டும்தான். சொன்னாங்க, அப்ப நான் வரமாட்டேன். மறுவ வந்து சொல்லுவாங்க, யார் சொல்ல சூப் ரெடியா இருக்குது, வாங்க யார சொல்லா. ஃபஹாதிஹி, ஆயிஷாவும் எடுத்து வரவா ரலியல்லாஹு அன்ஹா. சொன்னாங்க, இல்லை யார் சொல்லா. மூணாம் தரகு வந்து சொன்னாங்க, யார் சொல்ல சூப் ரெடியா இருக்குது, வாங்க யார சொல்லா. ஆயிஷா சொன்னாங்க, சரி வாங்க யார சொல்லலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரிவாயத்தில் வருவது ஃபகாமா யததாஃபஆனி ஹத்தா யதுகுல மன்சிலஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி வருவது ஃபகாமா யததாஃபஆனி. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க விளக்கம் எழுதுறாங்க, எப்படி போனாங்கண்டா, கணவன் மனைவி அந்த அடுத்த வீட்டுக்கு எப்படி போனாங்கண்டா, ரசூலுல்லாஹ் முன்னுக்கு போக்கல, அம்மா ஆயிஷா பின்னுக்கு இழுத்து எடுத்தாங்க. அம்மா ஆயிஷா முன்னுக்கு போக்கல, ரசூலுல்லாஹ் பின்னுக்கு இழுத்து எடுக்கிறாங்க. இப்படி ரேஸ் போட்டு கொண்டு ஹத்தா யதுகுலா மன்சிலஹு, ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள நுழையும் வரை இப்படிதான் போனாங்க என்பதாக வருவது.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களை யோசிங்க. ஒரு கணவன் மனைவி இந்த முறையில நடக்கிறதாக இருந்தா உள்ளங்கள்ல எவ்வளவு மஹப்பத் இருக்கும், எவ்வளவு ஜோடி இருக்கும் என்பதாக யோசிங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இவ்வளவு பாசமாக இரக்கமாக நடந்து கொண்டாங்க. ரிவாயாத்துல வருது, அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, கான பஸ்ஸாமன் வஹாகன், வீட்டுக்குள்ள புன்முறுவலோட தான் இருப்பாங்க, வீட்டுக்குள்ள சிரிச்சு கொண்டு தான் இருப்பாங்க. ஒரு நாளும் எங்களுக்கு ஏசினது இல்ல, ஒரு நாளும் அடிச்சது கிடையாது. அவ்வளவு இரக்கமாக ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள நடந்து கொண்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவ்வளவு பாசத்தோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள நாங்க ஒவ்வொருத்தரும் சுன்னத்களை பத்தி பேசுறோம், இபாதத்துடைய சுன்னத்கள் அதிகமாக பேசுறோம். ரசூலுல்லாஹ் மனைவியோட வீட்டுல சாப்பிடக்கூடிய நேரத்துல அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நான் மாதவிடால இருக்கக்கூடிய காலத்திலேயும் ரசூலுல்லாஹ் நான் தண்ணிய குடிச்சு வச்சா ரசூலுல்லாஹ் அதே கோப்பை எடுத்து என்னுடைய உதடுகள் பட்ட இடத்துக்கு அப்படியே திருப்பி என்னுடைய கண்களை பார்த்து கொண்டு அப்படியே குடிச்சு காட்டுவாங்க என்பதாக சொல்ல இரக்கத்தை காட்டினாங்க. நான் ஒரு இறைச்சி துண்டை கடிச்சு வச்சா ரசூலுல்லாஹ் என்ற கண்களை பார்த்து கொண்டு அதே இறைச்சி துண்டை எடுத்து நான் கடிச்ச இடத்தை திருப்பி அதே இடத்துல பல்ல வச்சு கடிச்சு காட்டுவாங்க என்பதாக சொல்றாங்க. தின்னக்கூடிய நேரத்தில் எனக்கு தீத்துவாங்க, ஒரு வாய் ரெண்டு வாய் தீத்துவாங்க. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோட நடந்து கொண்ட முறை என்பதாக வருவது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த முன்மாதிரிகள் எங்கட வாழ்க்கையில வரணுமா இல்லையா? எவ்வளவு முன்மாதிரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கணவர்மார்கள் ரெண்டு வகை. லஈமுன் காலிபுன், பலிக்கப்பட்ட கணவன், மனைவிமார்களை மிகைக்கக்கூடிய கணவன். கரீமுன் மக்தூபுன், சங்கையான கணவன், மனைவிமார்கள் மூலமாக மிகைக்கப்பட்ட கணவர் என்பதாக. அதுக்கு பிறகு சொன்னாங்க, இன்னி உஹிப்பு அன் அகூன கரீமன் மக்லூபன், நான் மனைவிமார்கள் மூலமாக மிகைக்கப்பட்ட சங்கையான ஒரு மாப்பிள்ளையாக ஆக விரும்புகிறேன் என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மௌலானா தகி உஸ்மானி ஹஃபிலஹுல்லா கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, நான் கிழமைக்கு ஒருக்கா தான் வீட்டுக்கு போவேன், நான் அவுட் ஆஃப் கராச்சி தான் வேலை செய்யறேன், நான் வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் என்டர் ஆகக்குள்ளே புள்ளையில எல்லாம் ரூமுக்கு போய்த்துடுவாங்க, மனைவியும் கிச்சனுக்கு போய்த்துடுவான், நான் ராஜா மாதிரி உள்ளுக்கு போறேன்னு சொல்றாரு. மௌலானா தகி கேட்டாங்க, நீங்க என்ன வீட்டுக்குள்ள போகல, சிங்கத்தை ஒரு பக்கத்துல புலிய ஒரு பக்கத்துல எடுத்துக்கொண்டா போறீங்க, அடே கிழமைக்கு ஒருக்கா தான் போறீங்க, நீங்க போற நேரத்துல புள்ளையில் ஓடிக்கொண்டு வந்து மேல தொங்கணும், அதுதான் உண்மையான நிலைமை. ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அப்படி இல்லை. நாங்க நினைக்கிறோம் இதுதான் கண்ணியம் என்று. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, கரீமுன் மக்லூபுன், சங்கையான மாப்பிள, மிகைக்கப்பட்ட மாப்பிள. அதுக்கு உதாரணம் சொல்றாங்க. என்ன, ஒரு வாப்பா வீட்டுக்கு வாராரு, கணவன் வீட்டுக்கு வாராரு, மனைவி செல்ற புள்ளைகளுக்கு தெரிந்தானே வாப்பட மாதிரி எல்லாத்துக்கும் கத்துவாரு, கடைசிக்கு அடிச்சு போடுவாரு, பெரளி பண்ணாம சைடுக்கு ஆகிறீங்க, வாப்பா தின்னு முடிய காட்டி. எனவே வாப்பா வரக்கொள்ள எல்லாம் சைலண்ட் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் நினைக்கிறார் கண்ணியம் என்று. பலிக்கப்பட்ட வாப்பா கணவன், மனைவிமார்களை மிகைக்கக்கூடிய கணவன். இன்னொரு வாப்பா வாராரு, இன்னொரு கணவன் வாராரு, உம்மா என்ன தெரியுமா, மனைவி என்ன தெரியுமா சொல்ற, வாப்பாவை பத்தி தெரிந்தானே ஒன்றும் சொல்ல மாட்டார், அவர்கிட்ட கஷ்டத்தை காட்டவும் மாட்டார், பாவம் தானே, அவர் திண்டு முடிய காட்டின் சத்தம் இல்லாம இருங்களே. இவருக்கும் அதே மாதிரி தான் நடக்குது. ஆனா சங்கையான கணவன், மனைவிமார்கள் மூலமாக மிகைக்கப்பட்டவர், ரொம்ப அமைதியானவர். ஆனா மனைவிமார்கள் இரக்கம் பாசத்தை வச்சுதான் அவரோடு இப்படி நடந்து கொள்றாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஹஸ்பண்ட் என்ற இப்படிதான் இருக்கணும், ஒரு கணவன் இந்த முறையில தான் இருக்கணும். அது மாத்திரமல்ல, பெண்கள் யோசிப்பாங்க, அப்ப எங்களுக்கு முன்மாதிரி இல்லையா? எங்களுக்கு முன்மாதிரி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு மனைவியும் எந்த முறையில நடந்து கொள்ளணும் முழு உலகத்துக்கு படிச்சு கொடுத்தாங்க, அழகிய முன்மாதிரிகளை எடுத்து காட்டினாங்க ரசூலுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, துஹ்ஃபாய துல்ஹன் என்ற கிதாப்ல வருவது, ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய நேரத்துல அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னை அலங்கரிச்சு அழகான ஆடைகள் உடுத்து ஆபரணங்கள் உடுத்து கணவன் ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல கவிதைகளை படிச்சு வரவேற்பாங்க.
லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் வஷம்சி கைருன் மின் ஷம்சி ஸமாஇ. அல்லாஹ் வானத்தில் ஒரு சூரியனை படைச்சிருக்கிறான், எனக்கெண்டே அல்லாஹ் ஒரு சூரியனை தந்திருக்கிறான், அதுதான் என் மாப்பிள்ள. என் மாப்பிள்ள சூரியன் வானத்தில் உள்ள சூரியனை விட சிறந்தவர். فإن الشمس تطلع بعد الفجر وشمسي تطلع بعد العشاء. வானத்தில் உள்ள சூரியன் ஃபஜ்ருக்கு பின்னால தான் உதயமாகும். என்னுடைய கணவன் சூரியன் அவர் இஷாவுக்கு பின்னால, என் மாப்பிள்ள இஷாவுக்கு பின்னால தான் என்னின் பக்கம் உதிப்பார். யோசிங்க, டயர்டாகி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வீட்டுக்கு நுழைய கொள்ள கவிதைகளை படிச்சு ஒரு மனைவி இந்த முறையில வரவேற்கிறதாக இருந்தா எவ்வளவு நிம்மதி அந்த வீட்டுல இருக்கு. இந்த போக்குல கொஞ்சம் துறப்பு எடுத்துக்கொண்டே போங்க, தட்டி கொண்டு தடமாறி கொண்டு இருக்கவானும். துறப்பு எடுத்துக்கொண்டு போனா உங்களுக்கே திறந்து கொண்டு வரலாம். எல்லா சாப்பாடு கிச்சன்ல இருக்குது, போட்டு திண்டுக்கோங்க. இதுவும் மனைவிதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, கணவனை அழகான அமைப்புல வரவேற்கிறாங்க. உள்ளுக்கு வாங்க. சில ரிவாயத்களை கண்ட ஞாபகம் இருக்குது, எனக்கு ஞாபகம் இல்ல. எந்த மனைவி சொல்லாம கால மசாஜ் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தங்கத்தை சதகா கொடுத்த கூலி கிடைக்கும். எந்த மனைவி சொல்லிட்டு கால மசாஜ் பண்ணுவாங்களோ வெள்ளியுடைய சதகா கிடைக்கும். ஆனா இந்த காலம் என்ன, பெண்களுடைய உரிமையை பேசுற காலம். நாங்க என்னத்துக்கு காலை பிடிக்கணும், நாங்க என்னத்துக்கு கையை பிடிக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹுடைய தர்பியத்துக்கு கீழே இருந்த மனைவி. முழு உலகத்துல உள்ள பெண்களை பார்த்து சொல்றாங்க, யா மஅஷரன் நிசா லவ் தஅலம்ன பிஹக்கி அஸ்வாஜிகுன்ன அலைகுன்ன லஜஅலத்தில் மர்அத்து தம்சஹுல் குபார அன் கதமை ஜௌஜிஹா பிஹத்தி வஜ்ஹிஹா. ஏ பெண்களே, நீங்க கணவர்மார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைய சரியான முறையில விளங்கினா உங்களோட கணவன் கால்ல பட்ட தூசி அது உங்களோட கண்ணத்தால தொடப்பீங்க என்பதா சொன்னாங்க. பொடவாலே அல்ல, ஃபூ 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 என்று ஊதுவீங்கன்றது அல்ல, உங்களோட கண்ணத்தால கணவன் கால்ல பட்ட தூசியை நீங்க தொடப்பீங்க. இதுதான் ஒரு சொர்க்கத்துக்குரிய பெண்ணுக்குரிய அடையாளம். எனவே இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்வத்துல் ஹசனா, அழகான முன்மாதிரி. இந்த முறையில கணவன் நடந்து கொண்டா, இந்த முறையில மனைவி நடந்து கொண்டா அந்த வீட்டு ஒரு சொர்க்கமாக தான் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, பிள்ளைகளுக்கு எவ்வளவு இரக்கம் காட்டினாங்க. அல்லாஹு அக்பர். வாழ்க்கையில அப்படி உதாரணங்களை காட்டவே கஷ்டமாக இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இபாதத்துக்கு வெளிய என்ன செஞ்சாங்க? ஒட்டகம் ஓட்டினாங்க. ஹசன் ஹுசைன முதுக்கு மேல வச்சு ஒட்டகம் ஓட்டினாங்க. இபாதத்துக்குள்ள புள்ளையில தூக்கி கொண்டு தொழுந்தாங்க. அது வீட்டுக்குள்ள இவ்வளவு அகலாக காட்டுறாங்க. வீட்டுக்கு வெளியே சுபஹானல்லாஹ். பஜார்ல போகக்கூடிய நேரத்துல ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போர்வை ஒன்று போட்டுக்கொண்டு போனாங்க, பெரிய போர்வை ஒன்று. ஒருத்தரோட பேசக்கொள்ள என்ன நடக்குது, என்னமோ துடிக்கிற மாதிரி இருக்குது. அவர் பார்த்தார், என்ன உள்ளுக்கு சொன்னாங்க, ஹசனும் ஹுசைனும் உள்ளுக்கு என்ன சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, பேர புள்ளைகளோட எவ்வளவு இறக்கம் காட்டினாங்க, தொடர்ந்து காட்டினாங்க. ஹசன் ஹுசைன் உள்ளுக்கு இருக்கிறாங்க, கொஞ்சுறாங்க, விளையாடுறாங்க, தூக்கி கொண்டு பசாருக்கு வராங்க. ஒரு நாள் காண்றாங்க ஹசன் ஹுசைன் ரெண்டு தோல் புஜங்கள்ல இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ரெண்டு கையாலும் இப்படி பிடிச்சு கொண்டு போறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரஅய்து பிஐனைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ரெண்டு கண்களால நான் ரசூலுல்லாஹ் பார்த்தேன். ஒன்று ஹசன் அல்லது ஹுசைன், அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் பஜார்ல வேலை செஞ்சு புள்ளைகளோட விளையாடி கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ரெண்டு கையாலும் இப்படி நிப்பட்டி, ரெண்டு கையாலும் பிடிச்சி காலுக்கு மேல நிப்பட்டி, இறக்கா இறக்கா இறக்கா, ஏறுங்க 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 என்று சொல்ல அப்படியே ஏறி 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 எங்க முபாரக்கான நெஞ்சுக்கு மேல காலை வச்சு கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கைகளை விரிச்சு அப்படியே கிட்ட எடுத்து முத்தம் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சுன்னத்தோட மஹப்பத் உள்ளத்துல ஆழமா இருக்கிறதாக இருந்தா மௌத்தாக முன்னால் ஆக குறைஞ்சது ரசூலுல்லாஹ் புள்ளைகளோட இறக்கா இறங்க இறங்கன்னு விளையாடினாங்க. ஒரு தரக சரி ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்துல செய்யறது இதுவும் சுன்னத்துல சேர்ந்ததுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, புள்ளைகளுக்கு இவ்வளவு பாசம், புள்ளைகளுக்கு இவ்வளவு இரக்கம். இபாதத்துக்குள்ள மஸ்ஜிதுக்குள்ள சுஜூத்ல இருக்கிறாங்க, நீண்ட நேரம் எழும்பவே இல்லை.
நீண்ட நேரத்துக்கு போறோம், எலும்பினா சஹாபாக்கள் ஓடி வந்து கேட்கிறாங்க, யார் சொல்லா நாங்க நினைச்சோம் உண்டோ வஹி இறங்கிச்சு, இல்லாட்டி உங்களுக்கு என்னமோ நடந்துச்சு என்று பயந்துட்டோம். சொன்னாங்க ஸ்கூல்ல இருக்கிறாங்க, இன்னும் ஒன்றும் நடக்கல, அப்படி ரெண்டும் நடக்கல. அப்ப யார் சொல்ல இவ்வளவு நேரம் சுஜூத்ல இருந்தீங்க, இவ்வளவு நேரம் இல்ல ஹசன் அல்லது ஹுசைன் முதுகுக்கு மேல இருந்தாங்க, இமாம் நான் விரும்பல அவங்கள டிஸ்டர்ப் பண்ண அவங்க இறங்க காட்டியும் இருந்தேன் என்பதாக சொல்றாங்க. எங்கட பள்ளியில இமாம் இப்படி செஞ்சா கியாமத் தான் நடக்கும் ஷுவரா, ஒரு பிரச்சனையும் இல்லை. கியாமத் நாளைக்கே ரெசிக்னேஷன் போங்க 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 என்று விட்டுக்க சொல்லுவோம். முழு உலகத்துக்கும் காட்டினாங்க. இமாம் ஜமாத்துடைய நேரத்துல புள்ளேல் புள்ளேல் இந்த முறையில நடந்தாலும் இறக்கம் காட்டுங்க. மிம்பருக்கு மேல ஃபர்லான தொழுக, ஹசன் ஹுசைன் ஊட்டால வெளியே வாராங்க, கீழே விழுந்துட்டாங்க. ஃபர்லான ஹுத்துபாவை விட்டுட்டு இறங்கி கொண்டு போய் அவங்களை தூக்கி எடுக்கிறாங்க. உம்மத்துக்கு காட்டுறாங்க, புள்ளைகளுக்கு இறக்கம் காட்டுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இந்த முன்மாதிரிகள் எங்கதான் எங்களுக்கு இருக்கும். ஆனா கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா, குடும்பம் எப்படி இருக்கணும் என்று ரசூலுல்லாஹ் காட்டினாங்க. எங்கட உம்மத் எங்கட முஸ்லிம்கள் செல்றாங்க, எனக்கே சொல்லியிருக்கிறாங்க, ஹசரத் அந்த கிளம்ப நாட்கள்ல மாலையில நல்ல டெலிட்ராமா ஒன்று போகுது, இந்தியாட டெலிட்ராமா ஒன்று, குடும்ப வாழ்க்கை அதுவல்கெல்லாம் நல்ல படிப்பினைகள் இருக்குது. தௌபா, யாருக்கு சொல்ல என்று யோசிங்க, யாருடைய முன்மாதிரி எடுக்கிறாங்க என்று யோசிங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் சொல்லுது உஸ்வத்துல் ஹசனா இங்க இருக்குது, நாங்க சொல்றோம் இந்தியாட்ட டெலிட்ராமால இருக்குது என்று சொல்றோம். குடும்ப வாழ்க்கையை படிக்கணும் என்று அதை தான் பார்க்கணுமே ஹசரத் என்ன சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அழகான முன்மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முஸ்லிம் கம்யூனிட்டியோட நீண்ட நேரம் போன சுட்டி நிப்பாட்டி கொள்றேன். எவ்வளவு முஸ்லிம் கம்யூனிட்டியோட அழகான அமைப்புல நடந்து கொண்டாங்க. அது மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களோட, கலிமா இல்லாதவர்களோட எவ்வளவு அழகான பண்புகளை காட்டினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முனாஃபிகூன்கள் இருந்தாங்க. முனாஃபிகூன்கள், அந்த முனாஃபிகூன்கள்ல தலைவர் அப்துல்லா பின் ஸைத் பின் அப்துல்லா இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய உபை இப்னு சலூல் ஆக பயங்கரமானவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மானத்தை எடுத்தவன், மிம்பருக்கு ஏலாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தினவன். ஆனா கடைசி சக்கராத்ல வசியத் செய்றார், என்ற ஜனாசாவை ரசூலுல்லாஹ் தான் தொழுவிக்கணும் என்பதாக. முனாஃபிக். ரசூலுல்லாஹ் முன்னுக்கு போறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிப்பாட்டிட்டாங்க. கேட்டாங்க, ஏன் யார் சொல்ல யார்ட ஜனாசான்னு தெரியுமா? தெரியும், அப்துல்லாட ஜனாசா. யார் சொல்ல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நீங்க 70 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்றான். உமர், நான் ஆதரவு வைக்கிறேன் 70 விடுத்தங்களை பார்க்க கூடிய இஸ்திக்ஃபார் செய்ய. கையை தட்டிட்டு ரசூலுல்லாஹ் முன்னுக்கு போறாங்க. தஃப்சீர் துர்ருல் மன்சூர்ல இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கொண்டு வராங்க. ஒரு ரிவாயத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்கி ரசூலுல்லாஹ் நிப்பாட்டுறாங்க. யா ரசூலுல்லாஹ், குர்ஆனுடைய புதிய ஆயத் இறங்கிச்சு, என்ன? வலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும், அந்த முனாஃபிகூன்களுக்கு நீங்க தொழுவிக்க கூடாது. ஆனாலும் உள்ளத்துல ஒரு யோசனை, என்ன செய்யறது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மேலாடைய கழட்டினாங்க, கமீச கழட்டினாங்க. கமீச கழட்டிட்டு சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இதால அவரை கஃபன் செய்யுங்க, போத்துங்க என்பதாக. சஹாபாக்கள் கொதிக்கிறாங்க, அட இந்த முனாஃபிக்கு இவ்வளோ அஹ்லாக காட்டணுமா? இந்த பண்பு என்னத்துக்கு முனாஃபிக்கு காட்டணும்? ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வமா யுக்னி அன்ஹு கமீசி, ஏண்ட இந்த மேல் ஆட என்ற கமீசால அந்த முனாஃபிக்கு எந்த பிரயோசனமும் இல்ல. வலக்கின்னி அர்ஜு ஐ யுஸ்லிம பிஹி அக்ஸர மின் அல்ஃபின் மின் பனில் ஹஸ்ரஜ், என்ற ஆதரவு என்னண்டா, என்ற பண்புகளை பார்த்து, என்ற அழகிய முன்மாதிரிகளை பார்த்து அந்த பனு ஹஸ்ரஜ்ல இருக்கக்கூடிய காஃபிர்கள் 1000க்கு மேல இஸ்லாத்துக்குள்ள வரணும் என்றது ஆதரவு வைக்கிறேன். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, முனாஃபிக்குடைய ஜனாசால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து கொண்ட முறையை வச்சு 1000க்கு மேல மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. 1000க்கு மேல மக்கள். ஆனா நானும் நீங்களும் என்ன சொல்றோம்? குடும்பத்தை பார்த்து ஹயாத்துக்கும் வராத, மௌத்துக்கும் வராத, முகத்தை கூட காட்டாது என்றுதான் சொல்லுவோம். இதுதான் எங்கட அஹ்லாக். ஆனா கேட்டா ரசூலுல்லாஹ் உடைய முஹப்பத் உச்ச கட்டத்தில் இருக்குது என்று சொல்றோம். முனாஃபிக்கு காட்டின அஹ்லாக். உலகம் இஸ்லாத்துக்குள்ள வருவது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க ஒரு நன் முஸ்லிம் மெஜாரிட்டி நாட்டுல நாங்க இருக்கிறோம். முஸ்லிம்கள் மைனாரிட்டி. உங்களுக்கு வித்தியாசம் விளங்குதோ தெரியா? நீங்க முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கிற சுட்டி. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மதீனால அந்நிய மக்களோட எவ்வளவு அழகான அமைப்புல நடந்து கொண்டாங்க.
2019 நடந்த ஜஹரானுடைய சம்பவம் இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க ஜம்ஐயா மூலமாகவும் எவ்வளோ டிஃபென்ஸ்ல, போலீஸ்ல, ஆர்மில, நேவில ப்ரோக்ராம்க்கு போனாலும் சொல்லிட்டே வார விஷயம் தான் இது. அந்நிய மக்கள், நீங்க மீடியாவை பார்த்து நீங்க நினைக்கவானும் இஸ்லாம் இதுதான் என்று. அழகிய முன்மாதிரி ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் இருக்குது, வரலாறுல இருக்குது. அந்நிய மக்கள் யாரோட சமாதானமாக நாங்க ஒத்துமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவர்களுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நான் 3 ஹதீஸ்களை சொல்றேன், கேட்டுக்கோங்க. மன் சம்மஅ யஹூதியன் அவ் நஸ்ரானியன் ஃபலஹுன் நார். யார் ஒரு யஹூதிய பத்தி, நசராவை பத்தி அவருடைய உள்ளம் நோவிக்க கூடிய முறையில பேசுறாங்களோ அவர் நரகத்துக்கு போவார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை வச்சு ஷாஃபிஈ மذهபுடைய உலமாக்கள் சொல்றாங்க, அந்நிய மக்களை பத்தி கீபத் பேசுறது, புறம் பேசுறது இதுவும் ஹராம் தான் என்பதாக சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு படிச்சு தந்த பாடம். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அலா மன் ظلم معاهدا او انتقصه او كلفه فوق طاقته. நீண்ட ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒரு அந்நிய மனிதனுக்கு ஒத்துமையோட சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த சூழல்ல யார் ஒரு அந்நிய மனிதனுக்கு அநியாயம் செய்றாரோ, அவருடைய உரிமையை எடுத்துக்கொள்றாங்களோ, அவருக்கு சுமக்க முடியாத ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறாங்களோ, அவருடைய அனுமதி இல்லாம அவருடைய பொருட்கள் எடுக்கிறாங்களோ, வஅன ஹஜீஜுஹு யௌமல் கியாமா, அந்த முஸ்லிமுக்கு எதிராக அந்நிய மனிதனுக்கு சார்பாக நான் வாதிடுவேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இத டிஃபென்ஸ்ல ஆர்மில சொல்லக்கொள்ள அப்படியெல்லாம் இருக்குதா என்று கேட்பாங்க. அப்படியெல்லாம் இருக்குது உங்களோட மார்க்கம் அப்படியெல்லாம் சொல்லுதா? அப்படியெல்லாம் சொல்லுது என்று சொல்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 3வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அலா மன் கதல முஆஹிதன் லம் யரிஹ ராஹிஹத்தல் ஜன்னா. யார் ஒரு அந்நிய மனிதனை ஒத்துமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல எப்போ ஒரு அந்நிய மனிதனை யாரு கொலை செய்றாங்களோ சொர்க்கத்துடைய வாசத்தை கூட நுகர மாட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இததான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முன்மாதிரி. அந்நிய மக்களோடு எப்படி வாழணும் அதை விடுங்க, இதெல்லாம் சமாதானமாக வாழ்றவங்களுடைய விஷயத்துல சொன்னது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாப்பாவோட ஹிஜ்ரத் செய்றாங்க. சஹீஹான ஹதீஸ். ஹிஜ்ரத் செஞ்சு கொண்டு போகல அபூ ஜஹல் நடுவுல பிடிச்சிட்டான். எங்க போறீங்க? மதீனாக்கு போறோம். இப்ப போனா நீங்க முஹம்மதோட சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எதிராக நீங்க யுத்தம் செய்ய வருவீங்க. ஏன்? பத்ருடைய யுத்தம் நடக்க போற மாதிரி விளங்குது. இவங்க 2 பேரும் வாக்கொண்டு கொடுத்தாங்க, என்ன, நாங்க போனாலும் உங்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு வரமாட்டோம் என்பதாக சொன்னாங்க. எனவே விட்டுட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், விட்டுட்டாங்க. என்ன நடக்குது? மதீனாக்கு போறாங்க, பத்ருக்கு தயாரிப்பு நடக்குது. விரோதிகள் எத்தனை? 1000 பேர். முஸ்லிம்கள் எத்தனை? 313 பேர். ஆயுதங்கள் பெருசா இல்ல, அங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆயுதம், ஒவ்வொருத்தருக்கும் வாகனம். இவ்வளவு பலகீனமான நிலைமையில இந்த 2 பேர் வாராங்க, வந்து சொல்றாங்க, யார சொல்லா, நாங்க வரக்குள்ள இப்படி ஒன்று நடந்துச்சு, நாங்களும் வாரோம் பத்ருக்கு என்று சொல்றாங்க. உள்ளத்துல கைய வச்சு சொல்லுங்க, நானும் நீங்களும் என்ன செஞ்சிருப்போம்? அப்படியே 313 தான் இருக்குது, அங்க 1000 இருக்குது, இன்னும் 2 கோடினா 315. அந்நியவன் என்ன வார்த்தைகளை மன்னிச்சுக்கோங்க, மூத்திரம் கழுவாதவன் அவனுக்கு கொடுக்கிற வாக்கெல்லாம் வாக்கு இல்ல, அவனுக்கு செக் கொண்டு எழுதி பவுன்ஸ் ஆகிறது சுண்ணத்தென்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். அவனுக்கு ஒரு செக் கொண்டு எழுதி பவுன்ஸ் ஆகிறது சுண்ணத்தென்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். அவனுக்கு என்னத்துக்கு அஹ்லாக் காட்டணும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எவ்வளவு முன்மாதிரி, உஸ்வத்துல் ஹசனா. இந்த நேரத்துல, பத்ருடைய நேரத்துல, நாட்டை பிடிக்கிற யுத்தம் அல்ல, இஸ்லாம் ஹக்கா பாத்திலா, இஸ்லாத்தை பாதுகாக்கிற யுத்தம். இந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நஃபி லஹும் பிஅஹ்திஹிம் வ நஸ்தஈனுல்லாஹ அலைஹிம். ஹுதைஃபா வாப்பா 2 பேரையும் பார்த்து சொல்றாங்க, நஃபி லஹும் பிஅஹ்திஹிம், அவர்களுக்கு எந்த வாக்க கொடுத்தீங்களோ, எந்த வாக்க கொடுத்தீங்களோ அந்த வாக்க பூர்த்தியாக்குவோம். ஒரு அந்நிய மனிதனுக்கு கொடுத்த வாக்கு பூர்த்தியாக்குவோம். அவர்களுடைய விஷயத்துல அவங்களுக்கு எதிராக அல்லாஹ் இடத்துல நாங்க உதவி தேடுவோம். நீங்க 2 பேரும் பத்ருக்கு வரவானும் என்று சொன்னாங்க. இதுதான் இஸ்லாம்.
இது எல்லாம் அங்க சொல்லக்கொள்ள அவங்களுக்கு புதுனம், என்னடா இப்படி எல்லாம் மார்க்கம், இதுதான் இஸ்லாம். உங்களுக்கு காட்டப்படுறது இருக்குதே மீடியால இஸ்லாமோபோபியா மூலமாக, இது இஸ்லாம் இல்ல, இது இஸ்லாம் இல்ல. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவ்வளோ அழகான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா தந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக எங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். எனவே துப்புறதிலிருந்து ஆட்சி செய்யறது எப்படி, இந்த ஒவ்வொரு விடயங்களுக்கும் ஒவ்வொரு, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க each and every minute subject has been taught. ஒவ்வொரு அணு அளவு சின்ன விஷயமாக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு விஷயமும் இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு முன்மாதிரிகள் இருக்குது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மஹப்பத்துல மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் புகழ்ந்து கவிதைகளை படிக்கிறோம். அந்த ரசூலுல்லாஹுடைய மஹப்பத்துல, அந்த ரசூலுல்லாஹுடைய மஹப்பத்துல அந்த ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை வழிமுறையும் நாங்க எடுத்து நடக்கக்கூடியவர்களாக மாறுறதும் ஆக முக்கியம். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய கல்மை கலையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வுகளுக்கு இது உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்வுகளுடைய விடயத்திலே உரையாற்றிய அனைத்து உலமாக்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போன்றுதான் இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகம், இந்த பள்ளிவாசல் இது எங்களுக்காக வேண்டி இந்த 16 நாட்களையும் ஒதுக்கி இந்த இடத்துல எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்வுகளுக்காக வேண்டி யார் யாரெல்லாம் பொருளாலும் எங்களுக்கு சிந்தனையாலும் யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய வாழ்வின் அல்லாஹு தாலா பரக்கத்துகளை, அல்லாஹு தாலா ஆரோக்கியத்தை நசீபாக்குவானாக. அதே போன்றுதான் இந்த நிகழ்வுகளுக்கு தொடராக வந்து இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்ட, இந்த நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டு வெளியால இருந்தும் கேட்டுக்கொண்டிருந்த, இன்னும் மீடியாக்கள் ஊடாக பார்த்து கொண்டிருந்த அனைத்து மக்களுக்கும் இந்த ஜமியத்துல் உலமா சார்பாக நன்றியை செலுத்திக் கொள்கிறோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக், சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.